ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதி சேனல். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன். இப்போ அதே ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே சின்ன சின்ன டிப்ஸுமே இருக்குங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி 3 டாட் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி இந்த நீடில் வச்சு அதோட எட்ஜில் வந்து நம்ம ஹோல் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஹோலோட மார்க் வந்து நம்மளுக்கு இந்த பீஸ்லேயுமே கிடைக்கும். இந்த பீஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் பிடிக்கும் போது 2 சைடுமே ஈவனான கப் ஷேப் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் வந்து டாட் பிடிக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி தான் வச்சு டாட் பிடிக்கணும். இப்படி பிடிச்சா தான் உங்களுக்கு 2 சைடுமே கப் ஷேப் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரே சைடு வச்சு டாட் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு தான் 2 பீஸுமே கப் ஷேப்பாக வரும். ஆப்போசிட்டில் பிடிச்சா தான் உங்களுக்கு 2 சைடும் கப் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கீழே நம்ம பிடிக்கிறது தான் மெயினு. இந்த கீழே வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் அதிகமாக கேட்டதால் நான் மார்க் பண்ண அளவோட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு பிடிக்கிறேன். உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் மார்க் பண்ண அளவோட ஒரு 1/4 இன்ச் உள்ளார தள்ளி பிடிச்சிக்கலாம். இது வந்து இந்த டாட் பிடிக்கும்போது நீங்கள் நேராகவோ பென்ட்டாயோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. இதை வந்து கிராஸாக வர மாதிரி பிடிச்சா தான் உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து கிடைக்கும். மூணு சைடும் இதே மாதிரியே வச்சு பிடிச்சிக்கலாம். சரிங்க, ஆம்கோல் டாட்டும் இந்த கொக்கிப்பட்டி டாட்டும் நம்ம இந்த மாதிரியே தான் பிடிச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கப் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா இதோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு கேட்ட மாதிரியே இங்கே கொஞ்சம் ஷார்ப்னஸ் வச்சுட்டேன். உங்களுக்கு ஷார்ப்னஸ் வேணாமல் கொஞ்சம் மொட்டையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் போட்டிருக்கோங்களேங்க, அந்த சைடு தான் பிடிக்கணும். நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இந்த மார்க் பண்ணி வச்சோல்லங்க, அந்த சைடு தான் பிடிக்கணும். நீங்கள் மாற்றி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கப்பு வந்து ஒரு சைடாகவே கிடச்சிடும். இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து 2மே ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி கூட குறைச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் டாட்டை வந்து மறுபடியும் பிடிச்சிக்குங்க. ஈவனாக வர மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. 2மே நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது தான் அந்த ஃப்ரண்டில் நம்ம கொக்கி மாட்டும் போது வி பட்டியும் அந்த கொக்கி பட்டியும் ஒரே அளவில் இருக்கும். இப்போ பட்டி வந்து இதுக்குமே இந்த மாதிரி ஆப்போசிட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே நீங்கள் மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டியுமே மாறிடும்.
அதே இந்த மாதிரி ஃபுல் வாயில் நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2 சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ளவுஸில் தைக்கும்போது அதில் வேறு வேறு கலரில் இருக்கலாம். ஆனால் ஃபுல் வாயில் தைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். என்கிட்ட கிளாத் வந்து இதில் துணி பத்தாமல் தான் கொடுத்தாங்க. அதனால் நான் என்கிட்ட இருந்த லைனிங் துணியை வந்து உள்பட்டிக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு பட்டி வந்து கொஞ்சம் கனமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து விரும்புவாங்க அந்த இடம் வந்து கனமாக இருக்கணும், எனக்கு ஏறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விரும்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு அடித்து கொடுத்துக்கலாம். நான் இந்த ஒரே ஒரு பட்டி லைனிங் கிளாத் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். இது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கிராஸ் மார்க் போட்டிருக்கோங்க, இந்த சைடு இப்படி வச்சுக்கிட்டு இதை வந்து வெளிப்பக்கமாக வச்சுக்கோங்க. கிராஸ் மார்க்கை வச்சுட்டு இதை நீங்கள் திருப்பும்போது உள்பக்கமாக மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வந்து எவ்வளோ அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/2 இன்ச், 1/4 இன்ச் விட்டிங்கன்னா 1/4 இன்ச் அளவுக்கு அந்த இடத்துல வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அது இந்த மாதிரி பரட்டி போட்டு அந்த நம்ம உள்பட்டி கொடுத்துருக்கோம்லங்க, அதுக்கு மேலே இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இது வந்து படிமான தையல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் மடக்கும்போது அந்த கீழே வந்து கரெக்டாக வரும். இந்த பட்டியோட கீழே வந்து கரெக்டாக வரும். ஏற்றி தத்தி இல்லாமல் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த தையல் போடுறோம். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த பீஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த பீஸையும் நம்ம அடிச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா வர துணியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கணும். நீங்கள் இதோட ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பட்டி பீஸ் வந்து 2 சைடுக்குமே கிடைக்காது. அதனால் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸோட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம அந்த பட்டி நம்ம அடிச்சிருக்கோம்லங்க, அது ஒரு 1/4 இன்ச் வெளியில் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈவனாக வரும். இப்போ நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்லங்க, அதை வந்து மேலே தூக்கி விட்டுக்கோங்க. மேலே தூக்கி விட்டு அதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிட்டு வாங்க.
இதை ஏன் நம்ம மேலே தூக்கி விடுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது அளவு ப்ளவுஸாக கொடுக்கும்போது அந்த அளவு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு நூல் அளவுக்கு விட்டுருப்போம். அந்த மாதிரி பட்டியில் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈவனாக கிடைக்கும். இந்த வி பட்டியும் கொக்கி பட்டியும் ஈவனாக இருக்கும். தையல் போட்டுட்டு இதுலேயுமே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கணுங்க. இதில் எங்கே நம்ம படிமான தையல் போடணும்னா அந்த ஃப்ரண்ட் பீஸில் மேலே வந்து நம்ம அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம். வந்து இந்த கீழே அதை வந்து நம்ம லைட்டாக மேலே தூக்கி விட்டுக்கணும். அந்த பீஸை வந்து மேலே தூக்கி விட்டுட்டு தான் அடிக்கணும். நீங்கள் ஒன்றா சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இல்லாமல் தான் போகும். இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதேமாரி இன்னொரு பீஸுமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து கோடு போட்டிருக்கோம் இல்லைங்க, இதை வந்து பிடிச்சிடாதீங்க. இதை மடித்து வச்சு அடிச்சிடாதீங்க. நம்மளுக்கு வந்து சைடு வந்து முன்னையும் பின்னையும் வருங்க. சில பேர் நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் முன்ன பின்ன வரும்ல, அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இதை அடிச்சிடக்கூடாது. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பிசுறு எதுவுமே தெரியக்கூடாது. இந்த மாதிரி லைனிங் இல்லாமல் தைக்கும் போது நம்மளால் இன்விசிபிள் ஸ்டிச் போட முடியாது. அதுக்கு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்குவோங்க. இப்போ ஃப்ரண்டில் இருக்குல்லங்க, ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இங்கே 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டருக்காக விட்டுருப்போம்லங்க, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக பிடிச்சிக்கோங்க. நல்ல பக்கத்தையும் வச்சு இதை அப்படியே நம்ம பிரட்டி போட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே பிரட்டி போட்டு கெட்ட பக்கமும் வந்துடுது இல்லைங்க. இதை நம்ம மீதி இருக்கிற அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். நம்ம அங்கே கட் மார்க் பண்ணியிருக்கோம்லங்க, அந்த அளவில் தான் நம்மளோட ஷோல்டர் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கான அளவு. இப்போ அந்த அளவில் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிறு வந்து வெளியில் தெரியாது. பார்க்க வந்து நீட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச்சிங் போடுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு உள் சைடு வந்து பிசுறு எதுவுமே தெரியல. இது ஃப்ரண்ட் சைடு. அதே மாதிரி இந்த சைடு பிடிச்சிக்கிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்குன்னு முன்னாடி நீங்கள் ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணும்போதே சொன்னேன், இதில் வந்து நம்ம ஒட்டு போடணுன்னு. அதே மாதிரி ஒட்டு தாங்க போடணும். ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்லங்க, இதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 2 கைக்குமே நம்ம ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. 2 கைக்குமே 2 சைடுமே ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த 4 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதிலுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நோட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி கிராஸ் மார்க் போட்டுக்கோங்க.
இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த கைக்குழி வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம்லங்க, அது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணாமல் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்லைங்க, தெரியாமல் நம்மளுக்கே சில நேரத்தில் கவனக்குறைச்சல் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவோம் தப்பாக. கைக்குழி வந்து பேக் சைடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தாங்க உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணி வச்சதுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கேன். நம்மளுக்கு கைக்கு வந்து முன்னாடி வரும். இதில் இந்த மாதிரி கிளாத்தை கொடுத்து அடிச்சிக்கிங்க. நம்ம ஒட்டு துணியை வந்து கொடுத்து அடிச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இது தையல் போடுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் தையல் போட வேணாம். இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எந்த இடத்துலன்னு பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து படிமான தையல் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்குங்க. நான் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். இப்படியே விட்டாலே அவங்க போடும்போதே கரெக்டாக போய் அது இழுத்து போடும்போது அந்த இடம் வந்து தெரியாது. நீங்கள் படிமான தையல் போட்டிங்கன்னா அந்த இடம் அந்த தையல் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி 2 கைக்குமே நம்ம கொடுத்து அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நீங்கள் கப் ஷேப் பிடிக்கும் போதும் அந்த பட்டி பீஸ் நான் அடிக்கும் போதுமே இந்த கையை அடிக்கும் போதுமே எல்லாமே ஆப்போசிட் சைடில் வச்சு மட்டுமே அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரே சைடாகவே லெஃப்ட் சைடே உங்களுக்கு வந்து 2 கப் ஷேப் கிடைக்கிற மாதிரியும் 2 கை கிடைக்கிற மாதிரியும் ஆகிடும். நீங்கள் ஒரே சைடு அடிச்சிட்டிங்கன்னா. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி தான் வச்சு அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 2 லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 2மே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி அந்த பீஸையுமே அடித்து எடுத்துக்கிட்டோங்க. இப்போ நமக்கு பாருங்கள், நான் மார்க் பண்ணதும் அந்த சைடு மார்க் பண்ணதுமே வச்சு பாருங்கள். இப்போ பாருங்களேன், இந்த கைக்குழி வந்து நம்மளுக்கு ஒரே சைடு தான் கிடைக்கணும். கைக்குழிக்கு மார்க் பண்ணியிருக்கலங்க, அது ஒரு சைடு வர மாதிரியும் இந்த இது 2மே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும். இந்த உள் தையல் நம்ம வந்து பட்டி அடிச்சிருக்கோம்லங்க, இந்த தையல் 2மே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ ஷோல்டரில் வந்து நம்ம கை அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம இந்த கையில் வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்லங்க, அதை கொண்டு வந்து இந்த ஷோல்டரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு கைக்கிட்ட சுருக்கெல்லாம் வராமல் நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பேக்கில் ஷோல்டர்லேருந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த கைக்கு வந்து நம்ம கீழே மடித்து வச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் விட்டுருப்போம். அந்த 3/4 இன்ச்சை வந்து நம்ம மடித்து வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இந்த கையை அட்டாச் பண்ண இடத்துல. நம்மளுக்கு கை வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம 2 கையுமே அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொக்கி பட்டியும் வி பட்டியும் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொக்கி பட்டி வந்து அடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வந்து உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி கிராஸாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வராது. இப்போ கொக்கி பட்டி அடிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச் அளவுக்கு வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கீழே வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இதை வந்து இந்த கொக்கிப்பட்டி சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை வந்து மேல் பக்கமாக வச்சு இந்த 1 இன்ச் வந்து நம்ம கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது மேல் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து விட்டு இந்த 1 இன்ச் பட்டியை 1 இன்ச் நம்ம கிளாத் அடிச்சிருக்கோம்லங்க, அது மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு இதை அப்படியே நம்ம இப்படி மடிச்சுக்குவோம். 2ஆக மடித்து உள்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு திருப்பி இந்த மாதிரி அந்த இடத்துல தையல் போட்டு விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து பிசுறெல்லாம் எதுவும் வெளியில் தெரியக்கூடாது. துணி வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி மடித்து விட்டு அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கொக்கி பட்டி வந்து அடிச்சிட்டோம். இப்போ வந்து வி பட்டி வந்து அடிக்க போகிறோம். வி பட்டிலையுமே நம்ம ஷோல்டர் லூஸுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வெளிப்பக்கமாக அடித்தோமா, இதை வந்து உள்பக்கம் மேலே வச்சு அடிக்கணும். உள்பக்கம் வச்சு இந்த மாதிரி வீப்பட்டிக்கு வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இது இப்போ நம்ம வெளிப்பக்கமாக திருப்பணும். இதுக்கு வந்து நீங்கள் படிமான தையல்லாம் போட தேவையில்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து கொஞ்சம் வெளியில் வந்து அந்த துணி மடித்த துணி இருக்கிற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் உள்ளடங்க தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கொக்கி மாட்டுறதுக்கு வந்து வி வைப்போம். அதுக்காக நீங்கள் 1/4 இன்ச் வந்து உள்ளார தள்ளி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் தையல் போட்டுக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு கிளாத்து நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் நெக்குனால் கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். அதே பா நெக்கு இந்த டைமண்ட் நெக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ரவுண்ட் நெக்குங்கிறதால வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் கழுத்து லென்த்துக்கு வந்து எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன மாதிரி யாருங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து சைஸ் வந்து ஒரு 40, 41 இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து 80 பிட்டு எடுத்து கொடுத்துட்டு எனக்கு இதில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுமே மறுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம். அதை எப்படியோ ஒட்டிக்கிட்டு போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். மறுபடியும் அவங்களே வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, இதையும் இல்லை இத்தனை ஒட்டு போட்டிருக்க, ஒழுங்காக ஸ்டிச் பண்ண மாட்டேன்னு கேட்பாங்க. என்ன மாதிரி எத்தனை டைலர்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்குமே 1 மீட்டர் வந்து கரெக்டான அளவு. இங்கே ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5லேருந்து 1.5 மீட்டர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பத்தாமல் துணி கொடுத்தீங்கன்னா தைக்கிற டைலர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். இதே கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ப்ளவுஸுமே துணி பத்தாம தான் இருக்குது. அதை எப்படியோ வச்சு மேனேஜ் பண்ணி தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டாக அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த சைடு மடித்து விட்டு ப்ளவுஸில் வச்சு இப்படி வெளிப்பக்கமாக வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்தில் நம்ம கழுத்து கட் பண்ணியிருக்கோம்லங்க அந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு இந்த பெண்டாக்கிற இடத்துலலாம் நல்லா வளைச்சி கொடுத்து அடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் மடித்து வச்சு அடிச்சிடாதீங்க. அது ஃபைனலாக வந்து நம்ம கட் பண்ணி விடும்போது பார்த்துக்கலாம். இதை அப்படியே தையல் போட்டுக்கோங்க. அந்த பிசுறு இருந்தாலுமே பரவாயில்ல. நம்ம இந்த சைடு மட்டும் மடித்து வச்சு அடித்தா போதுங்க. மடித்து வச்சு அடித்து அதுக்கப்புறம் கழுத்து பீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த கழுத்து பட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை உள் பக்கம் மடித்து விட்டு இப்படி படிமான தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் மடித்து வச்சு அடிக்கும் போதுமே அந்த பிசுரை வந்து கட் பண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஒட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக மாறிடும். இப்போ உள்ளார வந்து இந்த பிசுறு தெரியுது இல்லைங்க, நம்ம வந்து படிமான தையல் போட்டதுக்கப்புறமா பேக் சைடு திரும்ப பார்த்திங்கன்னா பிசுறு இருக்கும். அந்த பிசுரை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்டில் வந்து நீங்கள் கழுத்தை வந்து அப்படியே நம்ம இந்த படிமான தையல் போட்டிருக்கோம்லங்க அதோட மடித்து விட்டு அப்படியே கழுத்து ரவுண்டு வந்து அடிச்சிடுங்க. கழுத்து ரவுண்டை சுற்றி ஒரு தையல் போட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மொத்தத்துக்கு பட்டை வேணுமோ இந்த கழுத்து பட்டை போடும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி போடுங்க. இது தையல் போட்டுகிட்டே வரும்போது இந்த லாஸ்ட்டில் வந்தோடனே அது அப்படியே நம்ம 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்குள்ளங்க அது உள்பக்கமும் மடித்து விட்டு அடித்து விட்டுடுங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக அந்த பிசுரை வந்து இப்படி உள்பக்கமாக மடிச்சுட்டு கழுத்து பீஸை மடித்து வச்சு அடிச்சிடுங்க. இப்போ இன்னொரு தையல் வந்து 1/4 இன்ச் தள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்க. பிசர்லாம் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ சைடு வந்து பிடிச்சிடலாம். இப்போ தான் நீங்கள் வந்து கீழே அந்த 2 இன்ச் வந்து மடிச்சுக்கிட்டு அடிக்கணும். இப்போ கையை வந்து ஒன்றா வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் கையும் பேக் கையும். இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸையும் ஒன்றா வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்து எங்கே வந்து முடியுதோ பேக் பீஸில் அந்த இடத்துல ஒரு கட் மார்க் பண்ணிவிட்டு
நம்ம பேக் சைடு வந்து மடித்து விட்டு அடிச்சுக்கலாம். அதே மாதிரி 2 சைடுமே கட் மார்க் பண்ணி மடித்து விட்டு அடிச்சுக்குங்க. மடித்து விட்டு அடிச்சுட்டு பேக் டாட் வந்து எப்படி பிடிக்கணும்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு பேக் டாட் பிடிக்கணுங்க. அதை வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து நேராக பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இடத்துல வந்து நம்ம பேக் டாட் போட்டு வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த சைடு பிடிச்சதுலேருந்து அந்த சைடு வந்து நம்ம இப்படி ஷோல்டர்லேருந்து பிடிச்சி இது ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு பார்த்து பிடிச்சிக்குங்க. இப்போ சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கையோட அளவு வச்சுக்கோங்க. கரெக்டான கையோட அளவை வச்சுக்கிட்டு இப்போ ஆம்கோலோட அளவும் நம்ம கரெக்டாக நம்ம அந்த இடத்துல வந்து கட் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் எதுக்கும் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பட்டியோட அளவு இப்போ பட்டியோட அளவு இதை வந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு நீங்கள் சைடு வந்து பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடு பிடிச்சிக்கோங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு வச்சு பார்த்து பிடிச்சிட்டு இந்த சைடு ஒரு 3 தையல் அந்த சைடில் ஒரு 3 தையல் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் வேணுமோ நீங்கள் அத்தனை தையல் போட்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ தையல் வேணுமோ அந்த தையல் போட்டுக்கோங்க. இப்போ வி பட்டிக்கு வந்து அந்த வியுமே வச்சு முடிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இப்படி தான் ப்ளவுஸ் வந்து தைக்கணும். இதுதான் மெத்தடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வருங்க. தேங்க்யூ.